முல்லை பெரியாறு ஒருபோக சங்கம் மேலூர் சார்பாக எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிடும் முருகன் அவர்கள் மேலூர் தொகுதி மக்களுக்கு அளிக்கும் வாக்குறுதிகள். 1. மாநில மற்றும் மத்திய அரசுகளுடன் பேசி முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த முயற்சிப்பார். 2. நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தியதும் நகரமயமாக்கலால் குறைந்துள்ள பாசன பரப்பை சரிசெய்து மேலூர் பகுதிகளை இருபோகமாக்க நடவடிக்கை மேற்கொள்வார். 3. மேலூர் தொகுதியிலுள்ள அரசு அலுவலகங்களில் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி மக்களின் கோரிக்கைகள் மற்றும் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பார். 4. அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையை திறக்கவோ அல்லது மேலூர் பகுதியில் புதிய சர்க்கரை ஆலையை அமைக்கவோ முயற்சிப்பார். 5. சிங்கம்புணரி நீட்டிப்பு கால்வாயை சிறப்பாக பராமரித்து வருடந்தோறும் தண்ணீர் திறக்க வழிவகுப்பார். 6. மேலூர் பகுதியில் தொழிற்சாலைகள் அமைத்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வெளிநாடுகளில் வேலை செய்யும் நமது இளைஞர்கள் உள்ளூரிலேயே வேலை செய்து குடும்பத்துடன் வாழ வழி செய்வார். நிறுத்தப்பட்ட கிரானைட் தொழிலை சட்டத்திற்கு உட்பட்டு விவசாயத்திற்கு பாதிப்பில்லாமல் மீண்டும் தொடங்க நடவடிக்கை மேற்கொள்வார். 7. மேலூரில் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்ட முயற்சிப்பார். 8. கிராமங்கள் தோறும் சிறுவர்களுக்கான விளையாட்டு பூங்காக்கள், இளைஞர்களுக்கான மைதானங்கள், மேலூரில் விளையாட்டு அரங்கம் ஆகியவை அமைக்க முயற்சிப்பார். 9. மேலூர் தொகுதியின் முக்கிய ஊர்களில் எம்எல்ஏ அலுவலகங்களை அமைத்து மக்களின் மனுக்களை நேரடியாக பெற்று உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்வார். 10. பெரிய ஊர்களில் மின் மாயாணங்கள் அமைக்கவும் அனைவருக்கும் மாயான வசதி செய்து தரவும் முயல்வார். 11. ஆட்டோ, வாடகை கார், வேன் உள்ளிட்ட வாகனங்களின் FC காப்பீடு மற்றும் அபராத கட்டணங்களை குறைக்க சட்டமன்றத்தில் வலியுறுத்துவார். 12. அனைத்து ஊர்களிலும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்வார். 13. மேலூரில் அனைத்து சமூகத்தினருக்கும் அரசு வேலை தேர்வு பயிற்சி வகுப்புகளை தொடங்க முயற்சிப்பார். 14. விவசாய சங்கங்கள் மற்றும் பெரிய தொழில் நிறுவனங்களின் உதவியுடன் விவசாய இயந்திரமயமாக்கல் சேவைகளை தொடங்குவார். 15. முக்கிய இடங்களில் குளிர்சாதன கிடங்குகள் அமைத்து விளைபொருட்களை பாதுகாக்கவும் நியாயமான விலையில் விற்கவும் நடவடிக்கை மேற்கொள்வார். மேலும் மழையில் நெல் நனைவதை தவிர்க்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேம்படுத்துவார். 16. அரசு மருத்துவமனைகள், அரசு பள்ளிகள், பொது நூலகங்கள், சாலைகள், மின்சாரம், தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக கிடைக்க அயராது பாடுபடுவார். புகழ்பெற்ற கோவை PSG தொழில்நுட்ப கல்லூரியில் பிடெக் படித்துவிட்டு தன் தந்தையைப் போலவே அவருக்கு பிறகு 20 ஆண்டுகளாக விவசாயிகளுக்காக குரல் கொடுத்து வரும் வேட்பாளர் முருகன் அவர்கள் ஜாதி, மதம், கட்சி வேறுபாடின்றி பணியாற்றுவார். பெரியார் ஒருபோக விவசாயிகள் சங்கம் சார்பாக கூட்டணியாக போட்டியிடும் முருகன் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுகிறோம். நாம் பெறும் வெற்றி 4 வழிச்சாலை போராட்டம் போல நாடே பேசும் வெற்றியாக அமைய உங்கள் பேராதரவை நாடுகிறோம். மிக்க நன்றி.